எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷைன் ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் கண்டெய்னர்ஸ பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நம்மளோட கிச்சன எவ்வளோக்கு எவ்வளோ அழகா நம்ம மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி இந்த மாதிரி பேண்ட்ரி யூனிட்டையும் வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணணும். ஸோ அதுக்கு எந்த மாதிரியெல்லாம் வந்து கண்டெய்னர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும் அண்ட் எந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்த மாதிரி நம்ம பேண்ட்ரி செட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட வீட்ல இருக்கிற மெம்பர்ஸ்க்கு ஏத்த மாதிரி, நமக்கு எந்த மாதிரி எல்லாம் வந்து கண்டெய்னர்ஸ் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு, அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணி, அதுக்கப்புறமா நீங்க ஷாப்பிங் பண்ணிக்கோங்க. உங்க வீட்ல எத்தனை பேருன்ற ஏத்த மாரியும், அதே மாரி உங்களால எந்த மெட்டீரியல வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றத பொறுத்தும் வந்து, நீங்க வந்து கண்டெய்னர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட கேஸ்ல வந்து எனக்கு கிளாஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் கிளாஸ் தான் அதிகமா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது போக வேற சில மெட்டீரியல்ஸ்லாம் என்கிட்ட இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் கண்டெய்னர்ஸ். கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வந்து நெறைய மாடல்ல வந்து அவைலபிளா இருக்கு இப்போலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மாடல் வந்து வாங்கி வச்சிருக்கேன். இது இங்க உள்ள லோக்கல் ஸ்டோர்ல தான் வந்து வாங்குனேன். அண்ட் இந்த மாரி மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நமக்கு Amazonல, Flipkartல இதுலலாம் வந்து அவைலபிளா இருக்கு. அ இது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ் லிட் உள்ள ஒரு மாடல் தான். ஸோ இதுலயே வந்து மேல லிட் மட்டும் வந்து நமக்கு வுட்டன்ல வந்து இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு 800 இல்லன்னா ஒரு 1 கேஜி பிடிக்கிற அளவுக்கு வந்து ஒரு கண்டெய்னர்ஸ் ஒரு 4 வந்து வச்சிருக்கேன். இதுல வந்து இந்த மாதிரி பருப்பு, இந்த மாரி ஐட்டங்கள்லாம் நம்ம கொட்டி வைக்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். அண்ட் இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பெர்சனலா ரொம்ப புடிச்ச ஒரு மெட்டீரியல்னு சொல்லலாம். ஏன்னா, இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட் தான். ரொம்ப வெயிட்டா இருக்காது கிளாஸ் அப்டின்னாலும் கூட. அண்ட் இந்த கண்டெய்னர் வந்து பெர்சனலா எனக்கு ரொம்ப புடிச்சது அப்படின்றத தவிர்த்து, இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். அ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, லிட் வந்து நல்ல ஒரு ஏர்டைட் லிட் தான். ரொம்ப வந்து நமக்கு லூஸாலாம் வந்து இருக்காது. இந்த ரப்பர் குடுத்துருக்கிறதுனால நமக்கு நல்லாவே வந்து அ ஏர்டைட்டா இருக்கும். நம்ம கிளீன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லப்பர் பேண்ட்ஸ வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அண்ட் இந்த லப்பர் பேண்ட் வந்து நமக்கு லூஸ் ஆயிட்டா கூட, நம்ம வந்து வேற புதுசா வந்து இந்த மாதிரி செட் வந்து விக்கிது. நம்ம அத வந்து வாங்கி கூட வந்து திருப்பி வந்து நம்ம இத வந்து பண்ணிக்கலாம். போட்டுக்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட இந்த கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா, 1 1/2 வருஷமா யூஸ் பண்றேன். ரொம்பவே நல்லாருக்கு. இன்னும் எனக்கு இந்த லப்பர் பேண்ட்ஸ் வந்து அவ்வளவா லூஸ் ஆகவே இல்ல. ஸோ இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வாங்கணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா, அது வந்து நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா சில பேரால வந்து கிளாஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. நம்மளால வந்து தூக்க முடியாது. ஸ்லிப் ஆயிடும். கீழ விழுந்தா உடைஞ்சிரும். அந்த மாதிரியெல்லாம் வந்து ப்ராப்ளம் இருக்கும். எனக்கு வந்து கிளாஸ் வந்து ரொம்ப புடிக்கும். கிளாஸ்ல வந்து நமக்கு வந்து இன்விசிபிளா இருக்காது. நல்லா வந்து உள்ள என்ன பொருள் நம்ம வச்சிருக்கோமோ, அது வந்து நல்லாவே நமக்கு தெரியும். அதனால எனக்கு கிளாஸ் தான் வந்து ரொம்ப புடிக்கும். அது மட்டும் இல்லாம எனக்கு ஹேண்டில் பண்றதும் வந்து இது ரொம்ப ஈஸி அப்படின்னு தான் எனக்கு தோணும். ஸோ, அதனால நான் இந்த மாரி கிளாஸ் ஐட்டம்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்றேன் என்னோட பேண்ட்ரிக்கு. ஆ இந்த லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ, நல்லாவே வந்து வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா, சூப்பரா வந்து கிச்சனுக்கு வந்து நல்ல ஒரு லுக் குடுக்கும். நம்ம யூசுவலா வந்து இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது, அது நம்மளோட கிச்சனுக்கு வந்து ஒரு நல்ல லுக் குடுக்குதான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா, அதுவுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நம்மளோட கிச்சன் வந்து அழகா இருக்கும்போதும், அதே மாதிரி நமக்கு எஃபிஷியன்ட்டா இருக்கும்போதும், நம்மளுக்கு வந்து குக்கிங் வந்து ரொம்ப ஈஸியாவும், புடிச்சும் வந்து பண்ண முடியும். அண்ட் இதுல வந்து நான் 4 வச்சிருக்கிறேன். இதுலயே சின்ன சைஸ் ஒண்ணு இருக்குது. அதையும் வந்து பார்த்துரலாம். இப்ப நம்ம பார்த்தது இந்த பெரிய சைஸ் கண்டெய்னர்லயே இது வந்து சின்ன சைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 1/2 கிலோலருந்து ஒரு 700 கிராம் அளவுக்கு வந்து பிடிக்கிற ஒரு சைஸ்ல இருக்கு. அண்ட் இதுல வந்து நான் ஒரு சில பொருட்கள்லாம் வச்சிருக்கேன். இதுவுமே வந்து கிட்டத்தட்ட வந்து நான் முன்னாடி காமிச்ச கண்டெய்னர் மாதிரி தான். நல்ல ஒரு ஏர் டைட்டா இருக்கும். அதே மாதிரி இதோட லிட் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்ல குடுத்துருக்காங்க. நமக்கு கிளீன் பண்றதுக்கு ரொம்ப வந்து ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நல்லா வந்து சீக்கிரம் ட்ரை ஆயிடும். இதுலயே நம்ம வுட் போனோம் அப்டின்னா, அது கொஞ்சம் வந்து ட்ரை ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அந்த மாதிரிலாம் இருக்கும். எனக்கு பர்சனலா வந்து இந்த கண்டெய்னர் புடிச்சது. ஸோ, அதனால இது வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, அதுல நான் சொன்ன மாதிரியே இதுவுமே நல்ல ஒரு லைட் வெயிட் தான். நமக்கு வந்து ரொம்ப வெயிட்டாலாம் வந்து இருக்காது. ஸோ, இந்த மாதிரி வந்து கிச்சனுக்கு வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வைக்கும்போது, அதோட அழகே வந்து தனி தான் அப்டின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து மத்த கண்டெய்னர விட இது ரொம்ப வந்து நம்ம கிச்சன வந்து அழகுபடுத்தும்.
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிளாஸ் கண்டெய்னர் தான். ஆனா நான் வந்து இத ரீயூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம ஏதாவது வந்து பொருள் வாங்கியிருப்போம் இல்லையா? காஃபி பொடி வாங்குவோம். அதுக்கப்புறம் வந்து வேற ஏதாவது ஜாம் இந்த மாதிரிலாம் வாங்குற பொருட்கள வந்து நம்ம இந்த மாரி கிளாஸ் ஐட்டமா இருந்தது அப்டின்னா, ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு நான் எடுத்து ஒரு சில பொருட்கள்லாம் வந்து ரீயூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரே மாதிரி வந்து வேணும் அப்டின்னா, அதே பிராண்ட் வாங்கி நம்ம வந்து ஒண்ணா சேர்த்து வைக்கலாம். இதுல வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் வேற வேற தான் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டில் வந்து நான் வந்து தயிர் வாங்குனது. வந்த புதுசுல வந்து தயிர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குனது தான். அததான் ரீயூஸ் பண்ணி இந்த மாதிரி பொடிங்கள்லாம் இட்லி பொடி, பருப்பு பொடி இதெல்லாம் வந்து அரைச்சு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இதுவுமே வந்து நான் தயிர் வாங்குன கப்பு தான். அண்ட் இந்த மாதிரி இந்த இந்த பாட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கோகனட் ஆயில் வந்து நான் வாங்குனேன். இங்க லோக்கல் ஷாப்ல வாங்கும்போது இந்த மாரி ஒரு பாட்டில் கிடைச்சது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ரீயூஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ்ல ஆயில் பாட்டில்ஸ். ஆயில் பாட்டில்ஸ் வந்து யூசுவலா வந்து அ நெறைய பேர் வந்து எஸ்எஸ்ல வச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த ஆயில் பாட்டில்ஸ் வந்து ரொம்ப வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆயில் பாட்டில் வந்து லீக்கேஜே ஆகல. இந்த மாதிரி வந்து நமக்கு இந்த இடத்துலலாம் வந்து பெருசா வந்து லீக்கேஜ் வராது. அதே மாதிரி நம்ம கொஞ்சமா வந்து ஊத்தணும் அப்படின்னு நெனச்சா கூட, இந்த நாப் வந்து சூப்பராவே வந்து வொர்க் ஆகுது. எவ்வளோ கம்மியா நம்ம வேணுமோ, அந்த அளவுக்கு நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். இத வந்து இந்த மாதிரி நம்ம க்ளோஸும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் Amazonல தான் வந்து வாங்குனேன். ரொம்பவே வந்து நல்லாருக்கு. அண்ட் இந்த ப்ராடக்ட் இது எல்லாமே வந்து நான் லிங்க் கிடைச்சது அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அண்ட் இது எதுவுமே வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. இந்த வீடியோல காமிக்கிறதும் சரி, நம்ம சேனல்ல வந்து ஸ்பான்சர் வீடியோவே கிடையாது. ஏன்னா ஸ்பான்சர் பண்ற அளவுக்கு நம்ம இன்னும் வளரல. ஒருவேள அப்படி வளர்ந்தா கூட நான் ஸ்பான்சர் பண்ற மாரி ஐடியாவும் என்கிட்ட கிடையாது. ஸோ இதுல வந்து 2 பாட்டில்ஸ் வந்து வரும். நான் வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து தனியா தான் வந்து வாங்குனேன் Amazonல. இந்த 2 பாட்டில் வந்து €12 கிட்டத்தல வாங்குனேன். அ இது வந்து €9 கிட்டத்தல வாங்குனேன். நம்ம ஊர் காசுக்கு ரூ. 500 ரூ. 600 அந்த ரேஞ்சுக்கு வரும். அண்ட் இந்த பாட்டில் வந்து எனக்கு பெர்சனலா ரொம்ப புடிச்ச ஒரு பாட்டில் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம தோசைக்கு ஆகட்டும், இல்லன்னா வந்து பணியார கல்லு இந்த மாரி ஊத்துறதுக்குலாம் எண்ணெய் ஊத்துறதுக்கு நல்லா வந்து ஸ்ப்ரே பண்றதுக்குலாம் வந்து சூப்பரா வந்து இது வொர்க் ஆகுது. பட் இதுல ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, கொஞ்சம் சைஸ் வந்து சின்ன சைஸ். அதனால கொஞ்சம் அடிக்கடி வந்து இத நம்ம வந்து ஆயில் வந்து ரீஃபில் பண்ற மாதிரி இருக்கு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, செராமிக் கண்டெய்னர் தான். ஸோ நம்மளோட கிச்சன்ல வந்து இன்னும் வந்து அழகா பார்க்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாதிரி செராமிக் கண்டெய்னர் வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ரொம்பவே வந்து நல்லாருக்கும். அதே மாதிரி மெயினா நம்ம இந்த உப்பு, புளி இதெல்லாம் வந்து போடுறதுக்கு இந்த செராமிக் கண்டெய்னர் வந்து ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும். நமக்கு வந்து அது அந்த பொருட்கள் வந்து வந்து ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாம அந்த மாதிரி வந்து இருக்கும். மெயினா வந்து நம்ம உப்புலாம் வந்து செராமிக்ல வைக்கும்போது ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாவே வந்து இருக்கும். அண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதோட லிட் வந்து ஆ ஏர்டைட் கிடையாது. வேணும்னா நம்ம அந்த ரப்பர் பேண்ட்ஸ் வந்து இங்க போட்டு நம்ம கொஞ்சம் ஏர்டைட்டா மாட்டிக்கலாம். நான் உப்பு, புளி தானே வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே தான் வந்து வச்சிருக்கேன். அண்ட் இந்த 2 செராமிக் ஜார் தான் என்கிட்ட இருக்கிறது. என்கிட்ட செராமிக் வந்து பெருசா இல்ல. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில இருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு தெரியாது. அதனால நான் வந்து செராமிக்ல வந்து இந்த 2 மட்டும் தான் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்புக்கும், புளிக்கும் மட்டும் வச்சிருக்கேன். அண்ட் இந்த 2 ஜாருமே வந்து நான் லோக்கல் ஸ்டோர்ல வாங்குனது. இங்க உள்ள வுல்வொர்த் அப்படின்ற ஒரு ஷாப்ல வந்து வாங்குனேன். இதோட பிரைஸ் வந்து €3 கிட்டத்தல வந்து வாங்குனேன். €3னா நம்ம ஊரு காசுக்கு ஆ ஒரு ரூ. 250 அந்த ரேஞ்சுக்கு வரும் 1 பீஸு. ஸோ 2 பீஸ் வந்து நமக்கு ஒரு ரூ. 500, ₹600 கிட்ட வரும். பட் நம்ம ஊர்லயே வந்து இந்த மாரி செராமிக் பவுலு, இந்த மாரி செராமிக் கண்டெய்னர்ஸ் இதெல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியான விலையிலேயே வந்து ரோட்டு கடைகள்லலாம் வந்து நெறைய கிடைக்குது. நான் அங்கருந்து எடுத்துட்டு வர முடியாது. எடுத்துட்டு வரும்போது வந்து உடைஞ்சு போயிருச்சுன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்து வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து இந்த மாரி செராமிக்ல வந்து வைக்கும்போது ரொம்ப அழகா இருக்கிற மாரி தெரியும். அங்க நம்ம ஊர்லலாம் இன்னும் கொஞ்சம் அழகா வந்து நெறைய இந்த மாரி கண்டெய்னர்ஸ்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாரிலாம் பார்க்கும்போது ரொம்ப வந்து ஆசையா இருக்கும். பட் என்னால எடுத்துட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்து வாங்கியிருக்கேன். இங்க உள்ள இந்த மாதிரி கிளாஸ் ஆகட்டும், இல்ல இந்த மாரி செராமிக் ஆகட்டும், ரொம்ப வந்து ஒரு செட்டிலான கலர்ல தான் வந்து கிடைக்கும். நமக்கு நெறைய டிசைன்ஸ்ல வந்து கிடைக்காது இங்க. அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டல் டைப்ல இருக்கிறது. ஸோ இப்ப மெட்டல் டைப்லயும் நெறைய வந்து நம்ம அவைலபிளா இருக்கு. வெப்சைட்லயும் அவைலபிளா இருக்கு. கடைகள்லயும் நெறைய வந்து இருக்கு. என்கிட்ட இந்த 2 மாடல் வந்து இருக்கு. ஸோ இந்த 2மே வந்து ஒரே மாடல் தான். ஒரே மாதிரி தான். நான் டீ தூள் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்குனேன். பட் 2மே வந்து ஒரே மாதிரி இருக்குன்றதுனால, இப்போ இதுல நட்ஸ் தான் வந்து நான் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொன்னு என்னன்னா, நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு டைனிங் டேபிள்லயோ அந்த மாரி வைக்கும்போது நட்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்குனேன்.
இது 2த்துலயும் டீ, சுகர் அந்த மாரி போட்டு வைக்கலான்னு பார்க்கும்போது, நமக்கு வந்து ரொம்ப விசிபிளா இல்ல. ஸோ சம்டைம்ஸ் வந்து ஹஸ்பண்ட் ஏதாவது வந்து போடணும் அப்படின்னு நெனைக்கும்போது வந்து தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால வந்து நான் இத வந்து நட்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்ப இத ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உள்ள எப்படி இருக்குன்னு. ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் வந்து நமக்கு இருக்கு. இப்போ வந்து இதுல வந்து பெருசா எதுவும் நான் போடல. காலியா தான் இருக்கு. இதுல மட்டும் தான் வந்து போட்டு வச்சிருக்கேன். அண்ட் இது கொஞ்சம் குட்டி ஜார் தான். அதனால நமக்கு வந்து காலியாக தான் திருப்பி திருப்பி வந்து போட முடியும். அண்ட் இதோட லிட்டும் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கு. இங்க வந்து இந்த மாதிரி ஜார் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான விலையிலேயே வந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஊரு காசுக்கு ஒரு ரூ. 90ல வந்து கிடைக்கும். €1 அந்த ரேஞ்சுல தான் நான் வந்து வாங்குனேன். இது 2மே சேர்த்து நம்ம ஊரு காசுக்கு ஒரு ரூ. 180 கிட்ட வந்தது. அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ் தான். ஸோ எஸ்எஸ்ல வந்து நமக்கு நெறைய நம்ம ஊர்ல வந்து நல்லாவே கிடைக்கும். ஸோ நெறைய வந்து சைஸ்ல இருக்கு. நெறைய வந்து மாடல்ஸ்லலாம் வந்து இருக்கு. என்கிட்ட வந்து ஒரு 3 மாடல் இருக்கு. இதெல்லாம் நான் எதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். இந்த மாதிரி மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பழைய காலத்து மாடல். நம்ம அம்மா, பாட்டிங்கலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி மாடல். இப்ப இதுவுமே நெறைய இருக்கு. இந்த மாடல் வந்து எனக்கு ரொம்ப புடிக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய், நெய் இந்த மாரி எதுனாலும் வந்து நம்ம காய்ச்சி வச்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்லாருக்கும். அதே மாதிரி நமக்கு எடுக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். உள்ள வந்து ஒரு ஸ்பூன் போட்டோம்னா, ரொம்ப ஈஸியாவே நம்ம வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா, இது சம்படம் டைப்பு. இந்த சம்படம் டைப் வந்து நல்லா வந்துட்டு ஏர் டைட்டா இருக்கும். இது வந்து ஏர் டைட் கிடையாது. நமக்கு ஒரு வேள இப்டி தட்டுச்சு அப்டின்னா, கீழ வந்து எண்ணெயலாம் விழுந்துரும். ஆனா இது அப்டி கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்ல வந்து ஒரு ஏர் டைட்டாவே இருக்கும். நம்ம வந்து ஈஸியா இத வந்து இப்டி ஓப்பன் பண்ணிட முடியாது அவ்ளோ சீக்கிரத்துல. கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணா தான் இத வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். நான் இதுல வந்து நெய் தான் வந்து அதிகமா காய்ச்சி வச்சுக்கிறது. ஏன்னா வந்து இந்த அளவுக்கு நெய் காய்ச்சினா கரெக்ட்டா இருக்கும். எங்களுக்கு ஒரு 2 மாசத்துக்கு வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஜாடி. ஸோ இந்த ஜாடியிலயுமே நான் நெய் தான் வந்து காய்ச்சி வச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சமா வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு நெய் பிடிக்கும். அந்த அளவுக்கு வந்து நெய் காய்ச்சி வைக்கிறது. இது வந்து சாமி கிட்ட வந்து நெய் காய்ச்சி வைக்கிறதுக்காக இத யூஸ் பண்றேன். ஸோ நான் எப்பவுமே வந்து நெய் காய்ச்சிட்டு, சாமிக்கு வந்து விளக்குக்கு வந்து நெய் ஊத்துறதுக்கு தனியா இதுல வந்து எடுத்து வச்சுருவேன். ஸோ நமக்கு வந்து சாப்பிடுறதுக்கு இதுல தனியா வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து சாமிக்குன்னு சொல்லிட்டு தனியா இதுல எடுத்து வச்சிருப்பேன். அ இந்த ஜாடி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து சூப்பரா அண்ட் கியூட்டா வந்து இருக்கும். ஒருவேள உங்களுக்கு கிளாஸ் இதெல்லாம் வந்து செராமிக்லாம் மெயின்டெயின் பண்ண முடியல அப்டின்னா, இந்த மாதிரி வந்து சம்படம் டைப்ல நெறைய வந்து சைஸ்ல வந்து கிடைக்குது. ஸோ அது கூட நீங்க வாங்கி உங்களோட பேண்ட்ரி, கிச்சன வந்து நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். அ இதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்டின்னா, நமக்கு உள்ள வச்சிருக்கிற பொருள் வந்து வெளில என்ன அப்டின்னு தெரியாது. நம்ம ஒரே ஆள் வந்து கிச்சன வந்து மெயின்டெயின் பண்றோம் அப்டின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி எஸ்எஸ் போகலாம். நம்ம எங்க வந்து வச்சிருக்கோமோ, அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து பார்த்து எடுத்து குக் பண்ணிக்கிறதுக்கு. பட் ஒரு சில வீட்டுகள்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 2, 3 பேர் கிச்சன்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. மாமியார் யூஸ் பண்ணுவாங்க, அம்மா வருவாங்க, அப்புறம் இவங்க யூஸ் பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது, ரொம்ப வந்து இது ஃப்ரெண்ட்லியா இருக்காது நமக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கண்டெய்னர் வந்து நான் ஒரு 3 வச்சிருக்கேன் எஸ்எஸ்ல. அதுல வந்து ஒண்ணே ஒண்ணு பெரிய சைஸ் வந்து வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரிட்ஜ்ல மாவு வைக்கிறதுக்காக தான் இத யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு இந்த மாதிரி வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருந்து நான் எடுத்துட்டு வந்தது. வீட்ல இருந்த பாத்திரம். எனக்கு வந்து மேரேஜ் அப்ப குடுத்த பாத்திரத்திலேயே இருந்தே எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி என்கிட்ட செட் வந்து ஊர்ல நெறைய வந்து இருக்கு. ஸோ அதெல்லாமே அப்படியே நம்ம எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு வர முடியாது இல்லையா? அதனால நான் இந்த ஒண்ணு மட்டும் மாவு கரைச்சு வைக்கிறதுக்காக வேணும்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்து நீங்க ஃப்ரிட்ஜ்லயுமே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். காய்கறி வைக்கிறதுக்குலாம் வந்து தனித்தனியா வந்து இந்த மாரி எஸ்எஸ்ஐ கூட நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக்க அவாய்ட் பண்ணிட்டு. நான் வந்து மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு குட்டி ஃப்ரிட்ஜ் அப்படின்றதுனால, இந்த கண்டெய்னர வந்து உள்ள வைக்கும்போது நமக்கு வந்து இடத்த பெருசா அடைக்காது. மாவு டப்பா வந்து பெரிய டப்பாவா வைக்கிறதுக்கு பதிலா, இந்த மாதிரி சம்படம் வச்சோம் அப்படின்னா இடத்த அடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பிளாஸ்டிக்க வந்து நான் அவாய்ட் பண்றதுக்கு தான் வந்து பார்ப்பேன். முடியாத பட்சத்துக்கு 1, 2 நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது வந்து எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்றோமோ, அத பொறுத்து வந்து நமக்கு வந்து ஃபுட் இதெல்லாமே வந்து நல்லா வந்து ஒரு ஹெல்த்தியா இருக்கும். ஸோ அதனால தான் நான் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் டப்பால தான் வந்து மாவுலாம் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து வேண்டாம், அத நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட் டைம் நான் ஊருக்கு போம்போது இத எடுத்துட்டு வந்தேன். அ அ இதுல ஒரே ஒரு இது என்ன அப்டின்னா, நான் பார்த்த வரைக்கும் பிளாஸ்டிக்
பிளாஸ்டிக் டப்பால மாவு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணும்போது, அந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் புளிச்சிருது. ரொம்ப புளிச்சிருது. பட் இதுல வந்து அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ரொம்ப வந்து புளிக்கிறத ஓரளவுக்கு மெயின்டெயின் பண்ணும். நான் யூசுவலா வந்து இந்த அளவுக்கு தான் மாவு வந்து உள்ள வப்பேன். ஒரு 2 நாளைக்கு வர்ற மாரி தான் வப்பேன். அதனால எனக்கு இது வந்து கரெக்ட்டா இருக்கு. ஸோ அடுத்த ஸ்டோரேஜ் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அக்ரிலிக் டைப்பு. ஸோ அக்ரிலிக் டைப்பும் கிட்டத்தட்ட வந்து பிளாஸ்டிக் மாதிரி தான். பட் வந்து பிளாஸ்டிக் கிடையாது. அ இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் வந்து கிளாஸ் டைப்ல தான் வந்து இருக்கும். நல்லாவே வந்து விசிபிளா இருக்கும். ஒரு வேள கிச்சன் வந்து நீங்க செட் பண்றீங்கன்னா, அக்ரிலிக் டைப்ல நெறைய இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க மார்க்கெட்ல. அது கூட நீங்க வாங்கி நமக்கு கிளாஸ் யூஸ் பண்ண முடியல, அ நம்மளால கிளாஸ வந்து ஹேண்டில் பண்ண முடியலன்னா, இந்த மாதிரி அக்ரிலிக் டைப் வந்து போகலாம். அ இதுல வந்து நமக்கு பெருசா வந்து ஃபுட் வந்து பெருசா ஒண்ணும் ஆகப்போறது கிடையாது. அதனால நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு பதிலா இது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த மெட்டீரியல்ல இந்த ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்கு. இத வந்து நான் ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல வந்து புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் வைக்கிறதுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா, அடியில வந்து இன்னொரு ஒரு லேயர் வந்து வரும் கொஞ்சம் பெருசா. இது 2 லேயர்ல வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து உடைஞ்சு போயிருச்சு அடியில உள்ளது. ஸோ இப்போதைக்கு இது ஒண்ணு தான் இருக்கு. என்கிட்ட இந்த மெட்டீரியல் வந்து என்கிட்ட இல்ல. ஸோ நான் வந்து கிச்சனுக்கு வந்து எல்லாமே கிளாஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நெறைய வந்து நான் மாத்திட்டேன். பிளாஸ்டிக் வந்து முன்னாடில இருந்தே நான் யூஸ் பண்றது கிடையாது. அ இந்த மாதிரி அக்ரிலிக் டைப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதையுமே இப்ப வந்து நான் கிளாஸா மாத்திட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து தேவைப்பட்டது அப்டின்னா, நீங்க கிளாஸுக்கு பதிலா இந்த மாதிரி இந்த மாடல் கூட நீங்க போய்க்கலாம். அண்ட் அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக்கு. பிளாஸ்டிக் வந்து நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட கிச்சனல அ பிளாஸ்டிக்க வந்து நம்ம அவாய்ட் பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்மளோட ஃபுட் வந்து ஹெல்த்தியா இருக்கும் அப்டின்றது என்னோட தாட். ஸோ, அதனால நான் பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து குறைச்சிட்டே இருந்து ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்டா குறைச்சுட்டேன். இப்ப என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு 2 டப்பா தான் வந்து இருக்கு. இதுல வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் கூடிய சீக்கிரம் இதையுமே நான் வந்து கிளாஸ்ல மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிருவேன். ஏன்னா, ஏதாவது எனக்கு வந்து அ இந்த ஸ்டோரேஜ்க்கு பதிலா வேற ஏதாவது வந்து எனக்கு கிடைச்சது, எனக்கு வந்து பார்த்த உடனே அது வந்து ஓகே. இது நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா, நான் அத வாங்கிட்டு இத வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். இப்போதைக்கு இந்த 2 மட்டும் தான் வந்து இருக்கு. ஸோ, இதுல வந்து நான் கொஞ்சம் காய்கறியும், உள்ள வந்து புதினா இதெல்லாம் கொஞ்சம் வச்சிருக்கேன். ஆ இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபுட் கிரேட் தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப பெட்டர். பட் இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சூப்பராவே வந்து இருக்கு. இருந்தாலுமே நம்ம பிளாஸ்டிக் அப்டின்ற ஒரே காரணத்துக்காக தான் இத வந்து நான் யூஸ் பண்றத குறைக்கணும் அப்டின்னு நெனைக்கிறது. மத்தபடி இந்த கண்டெய்னர் வந்து ரொம்ப நல்லாருக்கு. ஒருவேள உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து எனக்கு செட் ஆகல, பிளாஸ்டிக் தான் போற மாரி இருக்கு, ரொம்ப அஃபோர்டபுளா எனக்கு வந்து பிளாஸ்டிக் தான் வேணும் அப்டின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, பிளாஸ்டிக்லயே நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக் வாங்கி யூஸ் பண்ணிக்கிற பழகிக்கோங்க. ஏன்னா, ரொம்ப கம்மியான விலையில நம்ம பிளாஸ்டிக் வந்து வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அது நம்ம ஹெல்த்துக்கும் வந்து நல்லது கிடையாது. ஸோ, அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பிளாஸ்டிக்கையே அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, ஓரளவுக்கு நல்ல ஒரு மெட்டீரியல், குட் மெட்டீரியல்ல இருக்கிற மாதிரி பார்த்து, ஆ காசு போட்டாலும் நல்ல ஒரு பிளாஸ்டிக்கா கூட வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ற கண்டெய்னர்ஸ். இத தவிர்த்து என்கிட்ட வந்து பெருசா வேற எதுவும் இல்ல. அண்ட் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லயே நெறைய டிசைன்ஸ்லலாம் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க அந்த மாதிரி கூட வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். நம்மளோட கிச்சனுக்கு நம்ம எவ்வளோ வந்து செலவு பண்றோமோ, அதுக்கேத்த மாதிரி வந்து உங்களோட கண்டெய்னர்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் தான் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல. நம்ம வீட்ல வந்து எதையாவது ரீயூஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, நீங்க அந்த மாதிரி கூட நீங்க ரீயூஸ் பண்ணிக்கலாம். லைக் நான் காமிச்ச மாதிரி வந்து இந்த தயிர் வாங்குறது, காஃபி பொடி வாங்குறது, ஏதாவது ஜாம் வாங்குற பாட்டில்ஸு, இந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் வந்து நீங்க திருப்பி வந்து ரீயூஸ் பண்ணா, அத கூட வந்து நீங்க பண்ணிக்கலாம். அண்ட் ஒண்ணே ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாரி பிளாஸ்டிக் டப்பாலாம் வந்து வாங்குவோம் இல்லையா? அதெல்லாம் வந்து ஒரு தடவ தான் அந்த பிளாஸ்டிக்க வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். யூஸ் அண்ட் த்ரோவா இருக்கும். அந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவ வந்து கண்டிப்பா தூக்கி போட்டுருங்க. உங்களால வந்து ரீயூஸ் பண்ண முடியும். அந்த கிளாஸ் பாட்டிலா இருக்கு அப்டின்னா மட்டும், நீங்க அந்த காஃபி வாங்குற பவுடரு, பொடி, பாட்டில்ஸு இது எல்லாமே கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட கிச்சனுக்கு. ஸோ என்னோட பேண்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா, நான் காமிச்ச இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் தான் ஃபுல்லாவே வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்.
ஸோ இப்ப வந்து மேல வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்கிறதுலலாம் வந்து நான் மிளகு, சீரகம்லாம் மொத்தமா வந்து 400 கிராம் அளவுக்கு வாங்குவேன். அது எல்லாமே இந்த மாதிரி கண்டெய்னர்ல பின்னாடி வந்து போட்டு வச்சிருக்கேன். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் தயிர் பாட்டில் வாங்குன கண்டெய்னர் தான். ஸோ இதுலருந்து நான் எடுத்து அஞ்சர பெட்டியில வந்து ரீஃபில் பண்ணிப்பேன். ஸோ இந்த பாட்டில்ஸ் இது எல்லாமே வந்து நான் காஃபி பொடி வாங்குனது, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது வேற ஏதாவது வாங்கியிருப்பேன் இல்லையா? அதெல்லாம் தான் நான் வந்து ரீயூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இங்க வந்த புதுசுல தான் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்குனேன் மொத்தமா. ஒரு 4 பெரிய பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 5, 6 சின்ன பாட்டில்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த மாரி கிளாஸ்லாம் எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லவும், இந்த கிளாஸ தூக்கி போடுறதுக்கு மனசு இல்ல. ஏன்னா அது கிளாஸ் டப்பா தானேயா, அதனால வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ மூலமா சின்னதா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். எப்படியெல்லாம் வந்து கிச்சன் பேண்ட்ரி செட் பண்றது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய்.